Good afternoon to everyone. This is Sadesh. Today we are going to discuss about the lesson first year BA English Literature. The topic is Shall I Compare Thee to the Summer's Day? Sonnet 18. It was written by William Shakespeare. And before we are going to see the summaries of Shall I Compare Thee to the Summer's Day, we have to know about the who is author, what is his role, and we have to discuss about author work and when he was born and what he has studied, something like that. William Shakespeare is a greatest playwright and he also wrote 154 sonnet. ஒரு சிறந்த நாடக ஆசிரியர் வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர்கள். இவர் கிட்டத்தட்ட 154 கவிதை தொகுப்புகளையும் எழுதியிருக்கிறாரு. அந்த 154 கவிதைகளில் இட் இஸ் ஒன் ஆஃப் த வெல் நோன் ஆஃப் 154 sonnet. It has given to us. It is prescribed for a first year student. Shall I compare thee to a summer's day? It is one of the best known among the 154 sonnets written by William Shakespeare. So William Shakespeare, basically he was born in 1564 and 1616, was the greatest playwright, and basically and he is well known, ரொம்ப பிரபலமான ஒரு நபராக அறியப்படக்கூடியவர் வில்லியம் ஷேக்ஸ்பியர். எதற்காக இவர் அதிகமான பிரபலமான ஒரு நபராக மாறினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓன்லி தன்னுடைய நாடகத்தில் சிறந்த ஒரு தொகுப்பு வழங்கினால வில்லியம் ஷேக்ஸ்பியர் he was called and the greatest English playwright. And one more thing, he has studied Latin, Greek and arithmetics. இவர் ஆங்கிலம் மாத்திரம் அல்லாத லாட்டின், கிரீக் அண்ட் அர்த்தமெட்டிக்ஸ் இந்த 3 மொழிகளுமே கற்றறிந்தவர் இவர். அதனால் பார்த்திங்கன்னா இவருடைய மொழிகளை என்ன சொல்லுவாங்க, இவருடைய நாடகங்களை எப்படி சொல்லுவாங்க, ஒரு தழுவல் நாடகமாக கருதப்படுகின்றது. That means originally in English it is borrowed plays. So it is not original. William Shakespeare's plays all are it is not original. It's all are borrowed. எங்கிருந்தோ கடன் வாங்கப்பட்டது, எங்கிருந்தோ காப்பி அடிக்கப்பட்டது. It is copied by the others. So one more thing is, it is a name of called plagiarism. Plagiarism means ஒன்றிலிருந்து இன்னொன்று காப்பி அடித்தல் அப்படின்றத plagiarism அப்படின்னு சொல்லுவாங்க. And William Shakespeare, even though he has copied from various fields, from Latin and Greek, but he has given the talent of assimilation which only genius possesses. That means ஒரு சிறந்த ஆற்றல் மிக்கவர்கள் இருக்கக்கூடிய திறமைகள் என்ன இருக்கிறதோ அந்த திறமைகளை எல்லாத்தையும் கொண்டு காப்பி அடிக்கப்பட்ட தன்னுடைய நாடகமாக இருந்தாலும் அதை எல்லாரும் சிறப்பாக கவனிக்கக்கூடிய நிலையிலையும் திசை திருப்பக்கூடிய ஒரு நிலையிலையும் தன்னுடைய மொழிகளை சொல் வல்லமையிலாக நிரப்பக்கூடிய ஒரு எழுத்தாளர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர்கள். And he has struggled financially, that means economically. பொருளாதார ரீதியாக பெரிய பெரிய சவால்களை சந்தித்தார். And he has worked in stables. Stables means குதிரைகள்லாம் கட்டி வைக்கக்கூடிய இடங்களில் கூட இவர் வேலை செஞ்சுருக்கார். அண்ட் பின்னால் he became a greatest dramatist. பின்னால் வேலை செய்தவர் என்னவாக மாறுகிறார் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த நாடக ஆசிரியராக மாறுகிறார். This is a short of William Shakespeare. This is and he has written 37 plays. 37 நாடகங்களை உருவாக்கியிருக்கிறாரு. அந்த 37 நாடகங்களும் ஒவ்வொன்றும் பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது. So and you also as a first year students, you also hear some of the works of William Shakespeare. There is one saying, without studying William Shakespeare work, any degree would not completed. அதுக்கு தமிழில் என்ன அர்த்தம்னா, வில்லியம் ஷேக்ஸ்பியருடைய
ஒரே ஒரு நாடகத்தை கூட படிக்காமல் எந்த ஒரு டிகிரியும் எவனாலையுமே முடிச்சிட முடியாது அப்படின்றது ஒரு 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 பழமொழியாக இருக்கிறது. அந்த அளவுக்கு சிறந்த எழுத்தாற்றல் மிக்கவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர்கள். நமக்கு இந்த வில்லியம் ஷேக்ஸ்பியருடைய ப்ரோஸ் அப்படின்ற பேப்பரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொயட்ரி யூனிட் 2 ஷல் ஐ கம்பேர் தி டு எ சம்மர்ஸ் டே. ஷல் ஐ கம்பேர், வாட் இஸ் த டைட்டில் ஆஃப் ஷல் ஐ கம்பேர்? ஹி ஹேஸ் கம்பேர் தி அப்படின்றது இட் இஸ் அ ஓல்டன் இங்கிலீஷ், இட் இஸ் கால்டு யூ. தி என்பது என்னவென்று அழைக்கப்படும் டைட்டில் நல்லா பார்த்துங்க. ஷல் ஐ கம்பேர் தி டு எ சம்மர்ஸ் டே. தி என்பது என்னவென்று அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூ என்று அழைக்கப்படுகிறது. இட் இஸ் எ சானட் ஆஃப் 18. It is the best known sonnet of 154 sonnets. It is well known sonnet of among the 154 sonnets. He has written, வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர்கள் 154 கவிதை தொகுப்புகளை எழுதியிருக்கிறார், 37 நாடகங்களை எழுதியிருக்கிறார், 154 கவிதை தொகுப்புகளை, சானட்டை எழுதுகிறார். சானட் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எ 14 லைன் போயம் அப்படின்ற அர்த்தம். சானட் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எ 14 லைன் போயம் என்ற அர்த்தம். எத்தனை சானட் எழுதியிருக்காரு? 154 சானட்டு. நமக்கு கொடுக்கப்பட்டது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஷல் ஐ கம்பேர் தி டு எ சம்மர்ஸ் டே, சானட் 18 அப்படின்றது. It was written by William Shakespeare. That's why we are discussing about William Shakespeare. And when he was born, William Shakespeare was born in 1564. 15ஆம் நூற்றாண்டில் 1564 பிறந்து 1616 he has died. அவர் he expired. He passed away. அவர் இறந்துடுறார். And within this period he has achieved greatest level of economic, ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய இடத்த போய் இருந்துக்கிறாரு. and he has ஒரு குதிரைகள் கட்டக்கூடிய இடத்துல வேலை செஞ்சவர் இவர் பின்னால் என்னவாக மாறுறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குளோபல் தியேட்டர் அப்படின்றதையே உருவாக்குறார். அந்த அளவுக்கு பெரிய பிரசித்தி பெற்றவராக மாறுகிறார். எதனால் இவருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, he has used, ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி வெறும் ட்ராஜடி மட்டுமே, ட்ராஜடினா என்ன, வெறும் துன்பவியல் மட்டுமே தான் இருந்துச்சு. இந்த ட்ராஜடியை ரசிக்கக்கூடியவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ரிச் பீப்புள், அரிஸ்டோக்ரஸியாக இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே தான் ரசிச்சுட்டு இருந்தாங்க. ரிச் பீப்புள், அரிஸ்டோக்ரஸ்னா ஒரு பெரிய செல்வந்தர் குடும்பங்களில் இருக்கக்கூடியவங்க மட்டுமே தான் இந்த நாடகங்களை போய் பார்க்குறது, இந்த மாதிரியான நிலைகள்லாம் இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே இந்த ஜானர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜானர்னால் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டைல், வே ஆஃப் ஸ்டைல் அப்படின்றது. இந்த ஸ்டைலை எல்லாத்தையும் யார் பிரேக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லியம் ஷேக்ஸ்பியர் ஹேஸ் broken all the genres. He has introduced a new methods of plays, and he is the only person. He has combined, he has mingled tragedy and comedy. He has got some of the criticism, and also this is a more foolish. Some of the people, they were criticized William Shakespeare, but he has no bother about, because he has talking about, he has the think of ordinary people. ஒரு சாதாரண மக்களுடைய நிலை என்ன இருக்கும், சாதாரண மக்கள் எதை விரும்புவார்கள் அப்படின்றது எல்லாத்தையும் தான் இவர் மனதில் வைத்துக்கொண்டு he has mingled, he has collapsed, ரெண்டையும் மிங்கிள் பண்ணுறாரு. ட்ராஜடியும் காமெடியும் ரெண்டாக ஒன்றா சேர்த்து இவர் புதிய ஒரு மெத்தடை உருவாக்குறாரு. It was amazed by the ordinary people. It was praised by ordinary people. The people are கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. சாதாரண மக்களுக்கெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் வந்துட்டுருக்காங்க. வெறும் துன்பவியல் நாடகமே இல்லாமல் ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணி எழுதக்கூடிய ஒரு புதிய ஜானரை கொண்டு வந்தார். ஸோ he never bother about anything. யாரை பற்றியுமே கவலைப்படாத ஒரு எழுத்தாளராக இருக்கிறார் சொல்கிறாங்க. And today we are discussing about the poem. So I think this is enough. The writers, about the writers. இது ரைட்டரை பற்றின ஒரு சுருக்கம் போதும்னு நினைக்கிறேன். எப்போ பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1564 வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர்கள் பிறந்திருக்கிறாரு.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்து 1616 அதில் வந்து இறந்துருக்கிறார். கிரேட்டஸ்ட் பிளே ரைட், ஒரு மிகச்சிறந்த ஒரு நாடக ஆசிரியர். வெறும் நாடகம் மட்டும் எழுதுறது இல்லாமல் 154 சானட்டை வந்து எழுதியிருக்காரு. அந்த 154 சானட்டுக்குள்ளே தான் ஒன் ஆஃப் த வெல் நோன் பெஸ்ட் சானட்டை தேவர் ப்ரிஸ்கிரைப்டு ஃபார் த ஃபஸ்ட் இயர் BA ஸ்டூடெண்ட். அந்த போயம் தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஷல் ஐ கம்பேர் தி டு ய சம்மர்ஸ் டே. இந்த ஷல் ஐ கம்பேர் அப்படின்றது உங்களுக்கு ஆக்சுவலி எல்லாருக்கும் தெரியும். பட் சம் ஆஃப் த பீப்புள்ஸ் தே நோஸ் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தட் வேர்டு தி, THEE, தி. தட் மீன்ஸ் யூ என்ற அர்த்தம். ஷல் ஐ கம்பேர் யூ டு எ சம்மர்ஸ் டே. ஒரு சம்மர்ஸ் டேவுக்கு ஒன்றை கம்பேர் பண்ணுறாரு. எதை கம்பேர் பண்ணுறாரு, எதை பற்றின ஒரு கம்பேரிசன் அப்படின்றது தான் இந்த போம் அப்படின்னு சொல்கிறார். The poem is written by William Shakespeare. He is a well-known poet, playwright. And what is the central theme of this poem? ஒரு பொதுவான தீம் அப்படின்றது என்ன இந்த poem அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, it is a comparison between a young man and a summer's day. ஒரு யங் மேனுக்கும் சம்மர்ஸ் டேவுக்கும் கம்பேர் பண்ணி ஒரு ஒப்புமை. தட் மீன்ஸ் மெட்டஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க, உருவகப்படுத்தி இந்த போயமும் வந்து எழுதியிருக்கார். ஸோ அண்ட் நவ் வி ஆர் டிஸ்கஸிங் அபவுட் ஷல் ஐ கம்பேர் தி டு த சம்மர்ஸ் டே அப்படின்ற ஒரு போயத்தை பற்றி ஒரு டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த போயம் யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவரால் எழுதப்பட்டது. அண்ட் வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்படின்ற ஒரு எந்த நூற்றாண்டை சார்ந்த ஒரு பிளே ரைட்டர் மீன்ஸ் நாடக ஆசிரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு நாடக ஆசிரியராக இவர் இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் இவர் 37 பிளேஸை வந்து எழுதியிருக்கார். PLAYS பிளேஸ்னால் என்னென்னா நாடகங்கள் அப்படின்னு அர்த்தம். PLAY பிளேனா விளையாட்டு அந்த ஞாபகம் வச்சுக்கூடாது. PLAY பிளேஸ் அப்படின்னா நாடகங்கள் அர்த்தம். பியாண்ட் தட் அதை தாண்டி 154 சானட்டையும் எழுதியிருக்கார். இந்த 154 சானட்டுக்குள்ளே தான் நமக்கு சானட் 18 ஷல் ஐ கம்பேர் தி டு த சம்மர்ஸ் டே அப்படின்றத நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க, வழங்கியிருக்கிறாங்க. அதில் எது ஒரு மைய கருத்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹி ஹாஸ் கம்பேர்டு எதெல்லாம் ஒப்புமைப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு இளைஞனை ஒரு சம்மர் டேவு கூட ஒரு கம்பேர் பண்ணுறார். அதை பற்றின அடுத்த கிளாஸில் நம்ம வந்து பார்ப்போம். தேங்க்யூ.